அத்தியாயம் 12. சீர்கெட்ட தேவ புத்திரரும் அடைக்கல பட்டணமும். பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளில் பரலோக பரிசுத்த ஜனங்கள் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றனர். பரலோகத்திலுள்ள தேவ தூதர்கள், திரளான பரமசேனை அல்லது தேவ புத்திரர். மனித சமுதாயத்தைப் போலவே பரலோகத்திலும் ராஜாவும் அதிகாரிகளும் வீரர்களும் மற்றும் ஜனங்களும் இருக்கின்றனர். பரலோக சேனைகள் மற்றும் தூதர்கள் தேவனுடைய பணிவிடைக்காரருக்கு கொடுக்கப்படும் பெயர்கள். தேவனுடைய புத்திரர் என்ற பெயர் பரலோக பரிசுத்த ஜனங்களுடையது. இருந்தாலும் பரம சேனைகள் அல்லது தேவ தூதர்கள் தேவ புத்திரரிலிருந்து வித்தியாசமானவர்கள் அல்ல, ஒரே போன்றவர்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் தேவனுடைய ஜீவ சுவாசத்தினாலே உருவானவர்கள். எனவே நாம் உயிர்த்தெழும்போது தேவ தூதர்களைப் போல இருப்போம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுடைய பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒப்பற்ற ஆவிகள் சாத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆளாகி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தனர். இன்னும் தண்டனை பெறாத சிறைவாசிகளான அவர்கள் இப்போது இந்த அடைக்கல பட்டணத்தில் தேவனுடைய தயவை தேடுகிறார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் மத்தியில் 6 அடைக்கல பட்டணங்கள் இருந்தன. யாராவது தற்செயலாய் ஒருவரை கொலை செய்தால் அவர் அந்த பட்டணங்களுக்கு ஓடிப்போய் பழி வாங்குபவர்களிடமிருந்து தப்பிக்கலாம். ஒருவர் இன்னொருவரை சண்டையின் போது தாக்கினதினால் அவர் இறந்து போனால் அவர் கொல்லப்பட வேண்டும். அவர் அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி போனாலும் முழுமையான விசாரணைக்கு பின் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் நகரத்தின் மூப்பர்கள் அவரை கொலை செய்ய பழி வாங்குபவனிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் ஒருவர் இன்னொருவரை தற்செயலாக கொலை செய்து பழி வாங்குபவன் அவரை பிடிக்கும் முன்னே அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி போனால் அவர் உயிர் பிழைக்க முடியும். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியர் மரணம் அடையும் வரை அவர் அதிலே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர் சுதந்திரமாக தன் வீட்டிற்கு போகலாம். ஆவிக்குரிய ரீதியாக இது பரம தேசத்தை குறிக்கிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இருக்கும் அடைக்கல பட்டண சட்டம் பரலோகத்தில் செய்யப்பட்டவைகளின் நிழலாக ஸ்தாபிக்கப்பட்டதாகும். பரலோக தேசத்தில் சாத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆளாகி தற்செயலாக பாவம் செய்து அடைக்கல பட்டணமான பூமிக்கு தப்பி வந்திருக்கும் தேவனுடைய புத்திரர் நாமே. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இருக்கும் அடைக்கல பட்டணத்தைப் போலவே பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வாயிலாக இந்த அடைக்கல பட்டணத்திலிருந்து விடுதலையாகி பரலோக தேசத்திற்கு திரும்புவோம். இருந்தாலும் உலகத்தில் பிறந்திருக்கிற அநேகரில் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் ஏற்கனவே சாத்தானுடைய ஊழியக்காரர்களாக முன்குறிக்கப்பட்ட முந்தின உலகில் சீர்கெட்டு போன ஆத்துமாக்கள் என்பது நிரூபணமாகிறது. சாத்தானுடைய ஊழியக்காரர்களான அவர்கள் சாத்தானோடு சேர்ந்து கொண்டு தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்துவார்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 14-15. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. ஏற்கனவே சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சீர்கெட்ட தூதர்களும் தேவ புத்திரரில் சிலரும் மனிதர்களாக பிறந்து கிறிஸ்தவர்களாக நடிக்கின்றனர் என்பதை மேற்பட்ட வசனம் காட்டுகிறது. இவர்களை தவிர எண்ணற்ற ஆவிக்குரிய ஜீவன்கள் இருந்தாலும் அவர்களின் பாவங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு விட்டதினால் மனிதர்களாக பிறக்க முடியாமல் நியாய தீர்ப்பு நாள் வரை சாத்தானுடைய ஊழியக்காரர்களாக சுவிசேஷத்துக்கு இடையூறு செய்வார்கள். தீரு ராஜா இந்த உலகத்தில் பிறக்கும் முன்னே பரலோகத்தில் எப்படி இருந்தார் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி விவரிக்கிறார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் வசனம் 12-16. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். தீரு ராஜா மாத்திரமல்லாமல்
இன்றும் இந்த உலகில் முக்கியமான நிலையில் இருக்கும் மனிதர்கள் அனைவரும் முந்தைய உலகில் உயர்ந்த பதவி வகித்தவர்கள் என்பதை மேற்பட்ட வசனம் காட்டுகிறது. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் இப்படிப்பட்ட மகிமையில் இருந்த தேவ தூதர்களே. சிலர் வேதாகமத்தின் அர்த்தத்தை புரட்டி மனிதன் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கினீர் என்ற வார்த்தைகள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை மட்டுமல்லாமல் உண்மையில் இயேசுவையும் குறிக்கின்றன. அப்படி என்றால் தேவ தூதரிலும் சிறியவனாக உருவாக்கப்பட்ட ஒருவர் எப்படி தேவனாக இருந்தார்? அவர் தேவ தூதரிலும் சிறியவராக்கப்பட்ட காலகட்டம் அவரது திவ்ய ஆவி சரீரத்தை அணிந்த காலகட்டத்தை மட்டுமே குறிக்கிறது. இயேசு ஓமைகள் இல்லாமல் எதையுமே சொல்லவில்லை. அவர் ஓமைகளின் வாயிலாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அவர் உண்மையில்லாத எந்த ஓமையும் சொல்லவில்லை. பின்வரும் இந்த ஓமையை பயன்படுத்தி தேவலோகத்தின் ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்தினார். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 4-7. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றும் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றும் சொன்னார். மேற்பட்ட உவமை முந்தைய உலகத்தையும் இந்த உலகத்தையும் மரணத்திற்கு பிற்பட்ட உலகத்தையும் குறிக்கிறது. கடந்த மற்றும் எதிர்கால தேவனுடைய மர்மமான ரகசியங்களை உள்ளடக்கியிருப்பதால் இயேசு சொன்ன ஒவ்வொரு ஓமையும் முக்கியமானது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 10-11 மற்றும் 34-35. இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட ஓமைகளாக பேசினார். ஓமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்றார். ஆகையால் இயேசு சொன்ன ஓமைகள் அனைத்தும் உலக தோற்றம் முதல் மறைந்திருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றன.